வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் சசிசனா vlogs. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ். ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்குமே பார்த்திங்கன்னா குளிர், மழை அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆனாவே நமக்கு ஒரே பகீர்னு இருக்கும். என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா சில் கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது இல்லாமல் இந்த மழை காலம் பார்த்தாமே ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா குட்டி குழந்தைங்களாம் வச்சுருக்குறோம்ல, அந்த குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நம்ம பயப்படுவோம். ஆமாம் தானே? பெரியவங்க கூட காய்ச்சல்லாம் வந்தால் நம்ம வந்து தாங்கிக்கலாம். ஆனால் குட்டி குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைண்டு வேலை செய்யாது, மனசெல்லாம் படபடன்னு இருக்கும். ஒரே கவலையாக இருக்குங்க. ஒரு சளி பிடிச்சாலும் சரி, காய்ச்சல் அடித்தாலும் சரி, ஐயோ பாப்பாவுக்கு என்ன ஆகுமோ, அப்படி சீக்கிரமாக க்யூர் ஆகிடணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க பக்கத்திலே நம்ம உட்காந்துருப்போம். டாக்டர்கிட்டலாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து காமிப்போம். கரெக்டு டைமுக்கு வந்து நம்ம மெடிசன் கொடுத்துட்டு அது க்யூர் ஆகிற வரைக்கும் நம்ம ஒழுங்காக கூட நம்ம சாப்பிட மாட்டோம். ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஃபுல் மைண்ட் அண்ட் தாட் அந்த குழந்தை மேலேயே தான் இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சனாக்குட்டி சனாச்செல்ல இருக்காங்கல்ல, என் வீடியோவில் பாருங்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சனாக்குட்டி இருப்பான். அவனுக்கெல்லாம் ஏதாவது காய்ச்சல் வந்தாலோ சளி வந்தாலோ அவன் கூட ஹாப்பியாக இருப்பான். எனக்கெல்லாம் மைண்டே சரி இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு உடனே பார்க்கவே மாட்டேன், எடுத்துகிட்டு நான்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவேங்க. ஸோ இந்த கிளைமேட்டில் குழந்தைங்களெல்லாம் பத்திரமா வச்சுருங்க. ஓகேங்க, சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அவங்க வந்து முக்கியமாக நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, தயவுசெய்து இந்த சாக்லேட்டு ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கி தராதிங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும். பட் அதை சாப்பிட்டுட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசு நம்ம வேதனை இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளோ மனசு உடல் வந்து பாதிக்கும். ஓகேவா? அதனால் தயவுசெய்து இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ்லாம் இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் வாங்கி தராதீங்க. சேஃபாக பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ.